பிள்ளைகளை நீர் மறவாமல் ஆண்டுகள் முழுவதும் நீர் எங்களை போஷித்திருக்கிறீர், நீர் எங்களை நடத்திருக்கிறீர். எல்லா குறைவுகளை நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி இருக்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் தான், நாங்கள் குறைவானவர்கள் தான். ஆனாலும் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்களை நிறைவாக்கி எங்களை நடத்துகிற என் நல்ல தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். குறைவுள்ள நேரத்திலும் எங்களை சந்தோஷமாக வைத்திருக்கிற நல்ல தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். குறைவுகள் இருக்கிற மத்தியில கர்த்தர் எங்களை விடாமல் எங்களை தூக்கி எடுக்கிற நல்ல தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா கடன்கள் மத்தியிலும் எங்களை ஜீவனோடு காத்து கொண்டு இருக்கிற அந்த தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா உடல் நல்ல குறைவுகளிலும் தேவனை ஆராதிக்கிற நல்ல பலத்தை கொடுத்த தேவனை நோக்கி நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் எங்களை நிறைவாக்கி நடத்துகிறோம். நாங்கள் பலவீனம் உள்ள பாத்திரங்கள் ஆண்டவர், நாங்கள் குறைவுள்ள பாத்திரங்கள் ஆண்டவர். ஆனாலும் எங்களை நிறைவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். பேதைகளை தெரிந்து கொண்டிருக்கிற என் தேவனே, ஞானிகள் வெட்கப்படும்படியாக பேதைகளை தெரிந்த என் தேவனாகிய கர்த்தர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீர். எல்லாருக்கும் முன்னாடி எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீர். குறைவில்லாமல் நடத்திருக்கீங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க. நீர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். மாம்சமும் சுயமும் கட்டு கதைகளும் வீண் வார்த்தைகளும் வெளிவராது. என் தேவன் வேதத்திலிருந்து தியானிக்க உதவி செய்யும் ஞானத்தை கொடு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவரிலும் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் முக்கோடி தெய்வர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலும் யார் பெரியவர்? நாம் ஆராதிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவர். அல்லேலூயா. பெரியவரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யாரை குறித்து? அவர் யாரு? அவர் யாருங்க? நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். நான் ஆராதிக்கிறவர் சிறியவர் அல்ல, சின்ன தேவன் அல்ல, தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இந்தியாவுக்கு தேவன் அல்ல. நான் ஆராதிக்கிறவர் இந்த உலகத்தையே படைத்த ஒரு கிறிஸ்டிகரை ஆராதித்துக் கொண்டார். நான் ஆராதிக்கிறவர் இந்த உலகம் முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட தேவனை ஆராதிக்கிறேன். நான் பெரியவரை ஆராதிக்கிறேன். நம்மளோட மனசெல்லாம் எப்படி இருக்கணும்? ரொம்ப பெருசா. ட்ரீம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? கனவுகள்லாம் எப்படி இருக்கணும்? பெருசா. கனவுகள்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில டெய்லியும் நம்ம நைட்டு படுக்கிறத கனவுன்னு தெரியாமல் தீர்க்க தரிசனம் நினைச்சு நம்ம புலம்பின்னு இருப்போமே, அது கனவா தீர்க்க தரிசனமானே நம்மளுக்கு என்ன பண்ணாது தெரியாது. அதுக்கு ஒரு விளக்கத்தை கேட்பதற்கு ஃபோன் வேற. ஐயா, நான் இந்த மாதிரி நீ கனவு கண்டதுக்கெல்லாம் ஒருத்தர் விளக்கத்தை என்ன பண்ண முடியாது. பார்க்கறது கனவு, வரது பேய் கனவுல, இதுல விளக்கம் வேற. ஐயா, என்ன கனவு? இப்படி பயங்கரமான கனவு கண்டேன். அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நீ நல்ல கனவு கண்டுருந்தாதான் ஆச்சரியமா இருக்கும். நம்ம கண்ணுக்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா 4 கண்ணு 2 கையெல்லாம் விரிச்சின்னு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்போம். அன்பு தேவ பிள்ளைகளை, நான் ஆராதிக்கிற தேவன் யாரு? பெரியவர். நம்மளுக்கு நன்மையை மாத்திரமே செய்கிறவரை நான் ஆராதிக்கிறேன்.
அல்லேலூயா. நன்மைக்கு பாத்திரரை நான் ஆராதிக்கிறேன். நன்மை உள்ளவரையே ஆராதிக்கிறேன். நன்மைக்கு பதிலாக தீமை அவர் என்ன பண்ண மாட்டார், அவர் செய்யவே மாட்டார். அல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம். திரும்ப ஒரு முறை அந்த வசனத்தை வாசித்து நாம் சத்தியத்துக்குள்ளாய் கடந்து போவோம். 4:4 பிள்ளைகளே நீங்கள் தேவனால் முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் யாரால உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன், நான் தேவனால் உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டு இருக்கிறீர்கள், தேவனால் பிழைத்து இருக்கிறீர்கள், தேவனால் கிரியேட் பண்ணப்பட்டு இருக்கிறோம். ஒரு தாய் உருவாவதற்கு முன்னமே என் கருவை நீர் என்ன பண்ணியிருக்கிறீர், கண்டிருக்கிறீர். நான் உண்டாக்கப்பட்டேன், என் தேவனால் கிரியேட் பண்ணப்பட்டேன். I'm not designed, I will create. நான் டிசைன் பண்ணப்படல, நான் உருவாக்கப்பட்டேன். நான் உருவாக்கப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன். நான் உருவாக்கப்பட்ட தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். நான் கனத்தை செலுத்துகிறேன். நான் கிருபை மேல் கிருபை பெறுவதற்கு நான் உருவாக்கப்பட்ட தேவனை நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது, நான் ஆராதிக்க வேண்டியதாக இருக்கிறது. இரண்டாவது, நான் நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தில் ஒருவரை தான் நினைக்க முடியும், ஒருவரை தான் ஆராதிக்க முடியும், ஒருவரை தான் கனப்படுத்த முடியும். அந்த ஒருவர் யாருன்னா, உன்னையும் என்னையும் படைத்த கிறிஸ்துவரை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஆராதிக்கிறேன், தொழுது கொள்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கு பாத்திரராக தேவனை என்ன பண்ணுகிறேன், நான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த ஒருவரை, அவர் பெரியவர். அந்த ஒருவர், அவர் பெரியவர், பெரியவர். உலகத்தில் உள்ளவனிலும் உலகத்தில் இருப்பவனிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று முதல்ல நம்ம மைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், என் இருதயம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஏன் நான் சாதாரணமானவன் இல்லமா, நான் சாதாரணமானவன் இல்ல, நான் பெரியவர். ஏன்னா எனக்குள்ள இருப்பவர் யாரு, பெரியவர். எனக்குள்ள இருப்பவர் பெரியவர். அவரால் கூடாத காரியம் வேதத்தில் சொல்லுது. அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே, இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. என் தேவனால் எல்லாமே கூடும், பெரியவரால செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவையோட, எதிர்பார்ப்போட, கசப்போட, அழுகையோட, கண்ணீரோட, மனவேதனையோட வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் தேவையை சந்திக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கையிலே தலையிலே சொல்லுவோமா, அல்லேலூயா. என் தேவனால் கூடாததுன்னா பின்ன வேற யாரால அது கூடும்? ஒன்னே ஒன்று நினைச்சுக்கோங்க, ஒன்னே ஒண்ணு. உங்க வாழ்க்கையில இவரால முடியலன்னா வேற யாராலும் என்னது முடியாது. அப்ப இவரால முடியும், அது அவரால மாத்திரம் தான் என்னது முடியும், வேற யாராலையும் முடியும். நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதையே விட்டுன்ற. எது ஃபர்ஸ்ட்? அவன் மேல நம்புறதே விட்டு. ஏன்னா அவன் எண்ணப்படுவதற்கு ஏமாந்து. You want to see the people as ordinary man, you should only want you Jesus Christ. You growth for your life. அவர் மாத்திரமே உங்களை உயர்த்துவார், அவர் மாத்திரமே இரட்சகர், அவர் மாத்திரமே பலன் உள்ளவர். அவரை அன்றி இந்த உலகத்தில் அணு கூட என்ன பண்ணாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறார்? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவரால் மாத்திரமே சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்களுக்கு செய்வார், உங்கள் குடும்பத்தில் செய்வார், உங்கள் வாழ்க்கையில, உங்க இருதயத்துல உங்கள் தேவைகளை சந்திப்பார். அந்த பெரியவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப ஒரு முறை அந்த வசனத்தை வாசிங்க. அதுல ஒரு அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க. பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை நீங்கள் ஜெயித்து. யாரை ஜெயித்தீர்கள்? இந்த உலகத்தில் யாரை ஜெயித்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நீங்கள் பாவத்தை ஜெயித்தீர்கள், இந்த உலகத்தில் நீங்கள் சாபத்தை ஜெயித்தீர்கள், இந்த உலகத்தில் நீங்கள் பிசாசை ஜெயித்தீர்கள், அவர்களை ஜெயித்தீர்கள். யாரு? புறவினத்தாரை ஜெயித்தீர்கள். இன்னைக்கு நம்மளால நிறைய பேருக்கு என்னன்னா, என்னால புறவினத்தாரை என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியலையே. இயேசுவை அறியாதவன் என்றது நான் தோத்து போயிட்டு இருக்கிறேனே. இயேசுவை அறியாதவன் பெரியவனாக இருக்கிறான், இயேசுவை அறியாதவன் செல்வந்தராக இருக்கிறான், இயேசுவை அறியாதவன் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறான், இயேசுவை அறியாதவன் பணக்கார லிஸ்ட்ல இருக்கிறான், இயேசுவை அறியாதவன் எல்லாவற்றிலும் டாப்ல இருக்கிறான். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, அவனிலும் அவனிலும் உன்னில் இருப்பவர் யாரு? பெரியவர். அல்லேலூயா. அவன்
அவனால இந்த உலகத்துல இருக்கிற பாவத்தை ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தை வேணாலும் ஜெயிக்கலாம், ஆனால் உனக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? உனக்கும் எனக்கும் கர்த்தர் பாவத்தை ஜெயிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பாவத்தை செய்யக்கூடாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை பரிசுத்தமா என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். பரிசுத்தமா வைத்திருக்கிறார். உலகத்தானால எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், ஆனால் பாவத்தை என்ன பண்ண முடியும்? அவனால் ஜெயிக்க முடியாது. சாபத்தை ஜெயிக்க முடியாது, ஆனால் உன்னாலே என்னாலே பாவத்தையும் சாபத்தை என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். பாவத்தை ஜெயித்ததுனால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் என்ன பண்ணி இருக்கிறோம்? அமர்ந்து பரிசுத்தமாய் தேவனை தொழுது கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, உலகத்தாருக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உலகத்தாருக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவனை காட்டிலும் அவனுக்கு நடக்கிறது எதுவுமே உனக்கு என்ன பண்ணாது? நடக்காது. உனக்கு நடக்கிறது ஒண்ணு கூட அவனுக்கு என்ன பண்ணாது? நடக்காது. ஜீசஸ் அவரால் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை என்ன பண்ணுவார்? அவர் நன்மையான ஈவுகளை தான் செய்வார். அவர் கண்களில் இருந்து கரங்களில் இருந்து தீமை ஒரு நாளும் வராது. தீமை ஒரு நாளும் வராது. நீ தோத்து போவது போல தெரியல. அவன் வாழ்க்கையில தோத்து கூட நீ போயிருக்கலாம். லாசர் செத்துட்டான். எத்தனை நாள்? 4 நாளா செத்துட்டான். ஆமா, நான் தோத்து தான் போயிட்டேன். ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணல? விடல. நான் தோத்துட்டேன், உண்மைதான். என் வாழ்க்கையில நான் தோத்து இருக்கிறேன். என் வாழ்க்கையில நிறைய அவமானத்தை நான் சந்தித்து இருக்கிறேன். என் வாழ்க்கையில நிறைய அவமானத்தை நான் சந்தித்து இருக்கிறேன். எவ்வளவு அவமானத்தை நான் பர்சனலாவே மேற்கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு நாள் அதை பத்தி நான் என்ன பண்ணது கிடையாது, கவலைலாம் பட்டது கிடையாது. வேலை செய்ற இடத்துல, இருக்கிற இடத்துல, ஊழியத்துல பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு நாள் தேவனுடைய நாமத்தை உண்மையாக சொல்வதில் நான் பயந்ததே கிடையாது. அதனால என்ன வந்தாலும் எனக்கு கவலையும் கிடையாது. நான் பேசுறதுலாம் யூடியூப்ல போகுதுதான், எவ்வளோ பேசுறேன் யூடியூப்ல போகுதுதான். பட் நான் அதை பத்தி கவலைப்பட முடியாது. நான் எதை தான் பேச முடியும்? நான் உண்மையை தான் பேச முடியும். நான் மாய்மாலமாக யாரையும் குற்றப்படுத்தி பேசணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. பட் தேவ வேர்ட்ஸை சொல்றது தான் தேவனுடைய கண்ணோட்டம். அதுல ஒரு நாளும் மாற முடியாது. அதனால எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் சந்திக்க என்னது? எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது எதை இழந்திருக்கும்? ஒரே ஒரு வார்த்தையில நான் கீவேர்டா சொல்லி அதுல இருந்து நான் ஜெயிக்கிறேன். அவர்களை நீங்க என்ன பண்ணீங்க? யாரை ஜெயித்தீங்க? இப்ப நம்மளால சொல்ல முடியுமா நான் என் நண்பரை ஜெயிச்சுட்டேன்னு? என்னால சொல்ல முடியுமா என் உறவுகளை நான் ஜெயிச்சுட்டேன்னு? என்னால சொல்ல முடியுமா என் கூட பிறந்தவர்களை நான் ஜெயித்துட்டேன்னு? ஜெயம் எடுப்பது பிசாசுகிட்ட இருந்து எடுக்கிற ஜெயம் தான். நான் மனிதர் இந்த உலகத்தை ஜெயம் எடுத்து எனக்கு எந்த பிரச்சனமும் கிடையாது. இந்த உலகத்துக்கு அதிபதியாக இருக்கிற பிசாசை தான் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்கணும். அவனை ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம். இந்த உலகத்தை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் அல்ல. உன் மனிதனை ஜெயிப்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் பிசாசை ஜெயிக்கணும். அவன் கிட்ட பாவத்தை ஜெயிக்கணும், சாபத்தை ஜெயிக்கணும், துன்மார்க்கம் உள்ள வாழ்க்கையிலிருந்து ஜெயிக்கணும். ஜெயம் என்பது அதுல வெற்றி சேர்க்கிறதுக்கு பேர் தான் ஜெயம். நீங்கள் அவர்களை என்ன பண்ணீர்கள்? ஜெயித்தீர்கள். எப்படி ஜெயித்தோம்னா அவர்களை காட்டிலும் உன்னில் இருப்பவர் பெரியவர். அதனால ஜெயிச்சோம். எப்படி ஜெயிச்ச நம்ம? என் பலத்தினால நான் ஜெயிக்கல. எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி பலத்தை ஒருத்தர் கொடுக்கிறார். அதன் மூலியமாய் நான் பிசாசை என்ன பண்றேன்? ஜெயிக்கிறேன். பிசாசை ஜெயிச்சா என்ன நடக்கும்? அவன் கிட்ட இருக்கிற கொள்ளை பொருளை உன்னால என்ன பண்ண முடியும்? சுதந்திரிக்க முடியும். அவங்க கிட்ட என்ன இருக்கு? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையும் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஒரு மனிதன் வாழ்வதற்கு 2 தேவை. ஒன்று உலகப்பிரமான ஆசீர்வாதம், உலகத்துக்கு தேவையான ஆசீர்வாதம். உன் பிள்ளை உலகப்பிரமான ஆசீர்வாதம். உனக்கு இருக்கிற சொந்த வீடு உலகப்பிரமான ஆசீர்வாதம். நீ வைத்திருக்கிற பேங்க் பேலன்ஸ் உலகப்பிரமான ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? தேவன் நம்மளுக்கு சொந்த பிள்ளையாக வைத்திருக்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவரை நான் ஏற்றுக்கொண்டது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அவரை நான் தொழுது கொள்வது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல எத்தனையோ தேவர்கள் என்று சொல்றார்களே, அவர்களை காட்டில நான் ஒருவரை அதிகமாய் நேசிக்கிறேனே, அது அவரால் வருகிற ஆசீர்வாதம். நான் அபிஷேகம் பெறுவது அவரால் வருகிற ஆசீர்வாதம். நான் பிசாசை ஓட்டுவது அவரால் வருகிற ஆசீர்வாதம்.
நான் ஒருவர் மேல் கை வச்சு ஜெபம் பண்ணி விடுதலை ஆவது அவரால் வருகிற ஆசீர்வாதம். நான் பரிசுத்தமாய் வாழ்வது அவரால் வருகிற ஆசீர்வாதம். நான் பாவம் இல்லாமல் இருப்பது அவரால் வருகிற ஆசீர்வாதம். நான் பாவத்துக்கும் தீமைக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் எனக்கு ஒரு அறிவை கொடுக்கிறாரு, அது அவரால் வருகிற ஆசீர்வாதம். இது எல்லாமே மனிதனால் அல்ல, அவனால் அல்ல, இது தேவனால் வருகிற ஆசீர்வாதம். சரி, நன்மை தீமை அறிவதே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தானே, என் தேவன் கொடுக்கிறது தானே. அவனை நீங்கள் ஜெயிக்க முடியாது. எதனால்னா இயேசுவை அல்லாமல் யாரையும் என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஜெயிக்க முடியாது. அப்போ ஒருவனை ஜெயிக்கணும், அவனை ஜெயிக்கணும். அவனை ஜெயிக்கணும்னா உனக்கு பலன் இருக்கணும், தேவ பலன் இருந்தாதான் அவனை என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். ரெண்டு காரியத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக நான் காட்ட விரும்புகிறேன். முதல் அந்த காரியத்தை காட்டுவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதை சொல்றதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிச்சாதான் அது ஏன்னு புரியும். என்னில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, தேவனில் நீங்கள் சமாதானமா இருக்கிற வரைக்கும் இவைகளை உங்களுக்கு நான் என்ன பண்றேன், சொல்றேன். என்ன சொல்றேன்னா, உலகத்தில் உங்களுக்கு என்னவா இருக்கும், உபத்திரவமா தான் இருக்கும். எத்தனை பேர் சந்தோஷமா வாழ்றோம் இந்த உலகத்துல? கையில வீழ்த்தி சொல்லுவோம், நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்றேன். சரி, யாராலையும் அது முடியாது, யாராலையும் முடியாது. உலகத்துல சந்தோஷமாய் வாழ்வது உலகத்தாரால சந்தோஷமாய் வேணா இருக்க முடியும், ஆனா தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு அநிச்சயமாகத்தான் தெரியும். உலகத்தில் இருப்பவர்கள் உலகத்தை நேசிப்பார்கள், உலகத்தை இருப்பவர்கள் உலகத்தை என்ன பண்ணுவாங்க, நேசிப்போம். உலகம் தான் உங்களுக்கு பெருசு, ஆனால் தேவனில் இருப்பவர்கள் உலகம் பார்வைக்கு சிறுவையதாகவும் என் தேவன் தான் அவர்களுக்கு எப்படியா இருக்கும், ரொம்ப பெரியதாகும். வேதம் சொல்ல உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அது யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஏன் தேவனே நினைச்சாலும் அது மாற்ற முடியும். தேவன் வாழ்ந்த 33 வருஷமும் உபத்திரவங்களோட தான் வாழ்ந்தார். பரிசேயரோட, சதிசேயரோட, வேத பாதகர்களோட, பிசாசோட, எல்லாரோடையும் தான் உபத்திரவம் இருந்தது. ஆனாலும் அவர் இந்த உலகத்தை என்ன பண்ணாரு, ஜெயித்தார். நம்ம வாழ்க்கையில ஒரு உபத்திரவம் கூட வரக்கூடாது என்று நம்ம என்ன பண்றோம், நினைக்கிறோம், வாழ்றோம். அப்படியே இந்த வாழ்க்கையில் எதுவுமே வந்துடக்கூடாது. ஜெபிக்கும் போதெல்லாம் பாரு, ஆண்டவரே என்னையும் குடும்பத்தையும் பத்திரமா என்ன பண்ணுங்க, எனக்கு எதுவுமே வந்துடக்கூடாது, எனக்கு பொல்லாங்க வந்துடக்கூடாது, தீமை வந்துடக்கூடாது, இழப்பு வந்துடக்கூடாது, ஒரு துரோகம் வந்துடக்கூடாது, எதுவுமே எனக்கு வந்துடக்கூடாது. இல்லை 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 இல்லை, உத்தரவுகள் மத்தியில தான் தேவனை என்ன பண்ண முடியும், ஆராதிக்க முடியும். உபத்திரவங்கள் மத்தியில தான் தேவனை தேட முடியும். உங்களால் உபத்திரவத்துல தான் தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். உபத்திரவம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். உலகத்தில இருக்கிற அந்த உபத்திரவத்துல தான் என் தேவனுடைய வல்லமை என்ன என்று உங்களால் என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். தீமையில இருந்தாதானே நன்மை என்னன்னு நம்மளுக்கு என்னது தெரியும். நன்மைனா என்னன்னு தெரியாம எது தீமைன்னு உங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அப்ப உபத்திரவம் இருந்தாதான் என் தேவன் யார் என்று உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சு கொள்ளவே முடியும். இல்லைன்னா புரிஞ்சு கொள்ள முடியாது. அவர் பெரியவர் என்பது பார்த்தா தெரியாது, அவர் பெரியவர் என்பது பார்த்தா தெரியாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நான் சொல்றேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் அதிகம் பெரியவர். அதிகம்னா யாரு, பெரியவர். யார் சொல்றா, எலிசா சொல்றா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எலிசா ஒன்று சொல்றான், யாருக்கு, அவன் வேலைக்காரனுக்கு சொல்றான். என்ன சொல்றான், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை என்ன பண்ணியார்களோ திறந்துருங்க.
அப்ப என்ன அர்த்தம்னா, பெரியவரை உங்கள் நார்மலான கண்கள்ல என்ன பண்ண முடியாது, அவர் செய்த அற்புதங்களை பார்க்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் அநேக நேரத்துல, என் பலத்தினால நான் இதை சாதிச்சுட்டேன், என் வருமானத்தினால கடன் அடைச்சிட்டேன். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் பெரியவர் என்பதை நீங்கள் பார்க்கும் போது புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறந்தால் மாத்திரம்தான் எனக்காக அவர் என்னென்ன செய்கிறார் என்பதை உங்களால பண்ணிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். நம்ம நினைக்கிறேன் பிள்ளை போயிட்டு பத்திரமா வந்துருச்சு, இல்ல பத்திரமாய் வர வச்சது தேவன். அவன் பிள்ளையை பாதுகாத்தது என் தேவன். வேலை செய்யற இடத்துல எந்த ஆபத்தும் இல்லாமல் திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்தாரு. அது உங்களுடைய பலன் அல்ல, அது தேவன். நன்மையான காரியங்களையே நம் வாழ்க்கையில செய்கிறவர் என் தேவன். அந்த தேவத்தை நீங்கள் பார்க்கும் போது தெரிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு எதிராக எவ்வளவு பிசாசு போராட்டம் இருக்கு தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனுக்கு எதிராக எவ்வளவு பிசாசு போராட்டம் இருக்குன்னு தெரியுமா? அது நம்ம கண்களுக்கு தெரியாது. ஆனால் தெரியாம நம்ம தேவனை என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், முறுமுறுத்து கொண்டு இருக்கோம். என்ன செஞ்சீங்க ஆண்டவரே, என்ன பண்ணீங்க, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி செஞ்சீங்க? நம்ம தெரியாமே யாரும் முறுமுறுப்போம். பிள்ளைங்க என்ன பண்ண தெரியுமா, அநேக நேரத்தில் பெற்றோரை திட்டம். ஆனால் பெற்றவங்களுக்கு தான் தெரியும் இது பண்ண அவன் என்ன பண்ணுவான், பாதிக்கப்படுவான். அதனால தான் நான் கண்டிச்சேன். அவங்க இப்போ புரியாது, பின்னாடி என்ன பண்ணுவான் புரியும். பிள்ளைகளுக்கு தெரியாது. கண்டிக்கும் பொழுது அவர்கள் அம்மா அப்பா இவ்வளவு கடினமா இருக்கிறாங்கன்னு தான் தெரியும். ஆனா அந்த கண்டிப்புக்கு பின்னாடி ஒரு அன்பு இருக்குல்ல, அது அவனால் அன்னைக்கு என்ன பண்ணிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியும். அவன் என்னைக்கு தகப்பன் தாய் ஸ்டேஜில் வருதோ அன்னைக்குதான் அந்த அன்பை என்ன பண்ணிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒரு தோல்விக்கு பின்னாடி ஒரு வெற்றி கண்டிப்பா கத்த நம்ம என்ன பண்ணுவாரு, கொடுத்தே தீர்வோம். நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு இருக்கும்போது ஆச்சரியமான ஒரு காரியத்தை படித்தேன். இன்றைக்கு ரன்னிங் அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர ஒரே ஒரு நபர் யாருன்னா உசைன் போல்ட் தான். ரன்னிங்ல யாருப்பா டாப்பு, உசைன் போல்ட். உசைன் போல்ட்டுடைய வாழ்க்கைய ஒரு புத்தகத்தை படிக்கிற சூழ்நிலை வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு வாட்டி ஒரு ஒலிம்பிக்ல பங்கு பெற போறாரு. அந்த ஒலிம்பிக்ல அந்த சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே ஓடிட்டாரு. அந்த ஒலிம்பிக்ல ஒரு ட்ரிகர் சத்தம் கேட்கும். அந்த ட்ரிகர் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு வீரர் என்ன பண்ணணும்னா ஓட ஆரம்பித்தார். அந்த ட்ரிகருக்கு முன்னாடியே ஓடிட்டாரு. இவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அதாவது அந்த போட்டியிலிருந்து என்ன பண்ணாங்க, தோத்து போறது வேறு. நான் ஓடுனே தோத்துட்டேன்னா மனசு என்ன பண்ணிடும், ஆறிடும். ஏன்னா நான் பயிற்சி பண்ண, நான் தோத்துட்டேன்னு. ஆனா டிஸ்குவாலிஃபைடுன்றது யாராலையும் எந்த வீரராலையும் என்ன பண்ண முடியாது, ஏத்துக்கவே முடியாத முடியும். டிஸ்குவாலிஃபை, நீ வேணா அந்த போட்டியில நீ வேணா, நீ தவறுதலா பண்ணிட்ட, மனம் உடைஞ்சு போறாரு. அடுத்த ஒலிம்பிக்கு வரைக்கும் அவர் மைண்ட்ல ப்ரிப்பேர் பண்றாரு. நான் அடுத்த ஒலிம்பிக்ல தங்கத்தை ஜெயித்தா கூட இந்த குற்ற உணர்ச்சி என்னை விட்டு என்னது போவாது. அதை காட்டில நான் ஒண்ணு என்ன பண்ணணும், செய்யணும். அதை காட்டிலும் ஒண்ணு செய்யணும். நான் தங்கத்தை ஜெயிப்பதை காட்டிலும் ஒண்ணு செய்யணும். யோசிக்கிறான். அடுத்த ஒலிம்பிக் வர்றதுக்கு 5 வருஷம் ட்ரைனிங் எடுக்கிறான். ஓடுறான். தன் வாழ்க்கையில எவ்வளவு அச்சீவ் பண்ணுமோ அச்சீவ் பண்றான். அடுத்த ஒலிம்பிக்ல ஓடுறான். 8.9 செகண்ட்ல 100 மீட்டரை கடக்கிறான். இது வரைக்கும் யாராலையும் முறியடிக்க முடியாது. ஒரு டாக்டர் சொல்றான், இது உசைன் போல்டே நினைச்சாலும் இந்த ரெக்கார்ட் என்ன பண்ண முடியாது, முறியடிக்க முடியாது. அவன் என்ன சொல்லிட்டு போனா, நான் தங்கத்தை ஜெயித்தா கூட நான் பட்ட காயத்துக்கு மருந்தா என்ன பண்ணாது இருக்காது. அதுக்கும் மேல நான் ஜெயிக்கணும். ஒரு ரெக்கார்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போனேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெக்கார்ட் பிரேக்கை ஒருத்தராலையும் முறியடிக்க முடியாது. இன்ஃபேக்ட் உசைன் போல்டே நினைச்சாலும் அந்த ரெக்கார்டை முறியடிக்க முடியாது. இதுக்கு மேல ஒருத்தனால ஓடுனா நரம்பே வெடிக்கணுமா. ஆக்சுவலா அவனுக்கு வெடிக்கலன்றதே பெரிய ஆச்சரியம் மெடிக்கல்ல. அந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறான். நீ தோல்வி அடையும் போதெல்லாம் நினைச்சுக்கோ, நீ தோத்து போகும் போதெல்லாம் நினைச்சுக்கோ, இல்ல நான் திரும்ப எழுந்திருப்பேன். எந்த இடத்துல நான் தோத்தேனோ அதே இடத்துல நிமிருவேன். இது என்னால முடியுமா என்னன்னு தெரியாது, ஆனால் என்னை உருவாக்கின என் தேவனால முடியும். அல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல தோத்து போனீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு நின்றியோ,
எந்த இடத்துல உன்னால் முடியாது என்று சொன்னார்களோ அதே இடத்துல தேவ கிருபையோட உன் நாட்களை கடக்கும் பொழுது என் தேவன் உனக்கு உதவி செய்வார். அவர் செய்தே தருவார், உனக்கு செய்தே தருவார். ஐயோ நான் டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டேன், எனக்கு ரன்னிங்கே வேணான்னு போல, நான் தோத்தாலும் இயேசு விட்டு போக மாட்டேன். ஏன்னா என்னை அதை காட்டிலும் பலமாய் மாற்ற யாரால மாத்திரம் தான் முடியும்? தேவனால் மாத்திரம் தான் முடியும். இந்த உலகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என் மாமிச புயத்தினால, என் அறிவின் திறமையால, என் படிப்பால நான் மேல வந்துருவேன். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. படிப்பின் திறமையால வேணா பணத்தை சம்பாதிக்க முடியும், ஆனா தேவனுடைய கிருபையை உன்னால் என்ன பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது. பவுல்கிட்ட வந்து கேட்குறான், நீங்க எல்லாம் பிசாசு ஓட்டுறீங்களே, அந்த வரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறேன். என்ன கேட்குறான்? நீ எல்லாம் பிசாசு ஓட்டுற, நீ ஒருத்த மேல தலையில கை வச்சா அவங்க அபிஷேகம் பெறாங்க, பிசாசு ஓடுது, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நீ எவ்வளவு வேணாலும் கேளு, நான் பணம் தரேன், எனக்கு நீ அந்த அபிஷேகத்தை கொடுன்றான். அதுக்கு பவுல் சொல்றாரு, பைத்தியக்கார மாரி பேசாதரா, அது இலவசமாய் தேவன் கிட்ட இருந்து என்ன பண்றது, அது இலவசமாய் வருது, அது இலவசமாய் வருது. என் தேவ பலன் அது இலவசமாய் வருது. அதை நீங்க காசு கொடுத்து விலைக்கு என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. இந்த உலகத்துல விலைக்கு வாங்காத நிறைய பொருள் இருக்கு, விலைக்கே வாங்க முடியாது. அந்த விலைக்கு வாங்க முடியாதது தேவன் நம்மளுக்கு இலவசமாய் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு, இலவசமாய் கொடுக்குறாரு. இங்க வேதம் சொல்லுகிறது, எலிசா சொல்றான், என்ன சொல்றான்னா, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை என்ன பண்ணியறலும் திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதே அவன் கண்கள் என்ன பண்ணிச்சு. எப்போ அப்ப அது வரைக்கும் அவன் குருடனா இருந்தானா வேலைக்காரனா? இல்ல அவன் குருடனா இல்ல. அவனுடைய பார்வைக்கு இயேசு என்ன பண்ணல, தேவன் தெரியல. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க யூஸ்வலா என் தேவனை, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ஆண்டவரே என்ன நடக்கலையா ஆண்டவரே, அப்படி அல்ல. இது ஏன் நடக்கலன்றத அவர் கண்ணோட்டத்தோட பாரு. அது நடக்காம இருக்கிறதா உன் வாழ்க்கைக்கு என்னது நல்லது, அது நடக்காம இருக்கிறதா உன் வாழ்க்கைக்கு நல்லது. நிறைய காரியம் நம்மளை விட்டு தள்ளி தள்ளி போகும், நிறைய விஷயம் நம்மளை விட்டு தள்ளி போகும். திருமணம் தள்ளி போகும். திருமணம் தள்ளி போகுதுன்னா வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. பெட்டர் ஆப்ஷனை கத்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. எதுலையுமே அவசரப்படாது. உனக்கு கொஞ்சம் ஒரு காரியம் டிலே ஆகிட்டே இருக்கு, சரி எவ்வளவு நாள் டிலே ஆகுது, எவ்வளவு நாள் வேணா டிலே ஆகுது, ஆனா டிலே ஆகுது அப்படின்னா உன் மனசுக்கு ஏற்றபடி ஒண்ணு வந்து அமையும். நீ அவசரப்பட்டினா நீ கூலி குறுகி நிற்ப வாழ்க்கையில். அவமானப்படுவோம் அடிக்கடி. நம்மளை புரிஞ்சுக்காதுங்க யாரும் அவசரப்பட்டினா. சரி நீ வெயிட் பண்ணு, கத்தர் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணு. அது பொண்ணா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு வீடா இருக்கலாம், இல்ல ஒரு நிலமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணு. கொஞ்சம் வெயிட் பண்ற பழக்கத்தை வச்சுக்கோ. எப்பவுமே வாழ்க்கையில அவசரமாக ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கையில நீ எல்லாத்துலயும் அவசரப்படக்கூடாது. உன் வாழ்க்கை துணையிலையும் நீ அவசரப்படக்கூடாது. நிறுத்தி நிதானமா வெயிட் பண்ண, நிதானமா இரு. சரி நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இரு. காலம் தாழ்த்துறாருன்னா அவரால் அப்பவே கொடுத்துருக்க முடியும். நீ நினைச்சது வேணா நடந்திருக்கும், ஆனா நீ நினைச்சதுதான் நடந்திருக்கும். ஆனா தேவன் நினைச்சது என்ன பண்ணியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில பெருசா சொல்றது என்ன தெரியுமா, நான் நினைச்சது நடந்துச்சு பாரு. அதை நம்ம உயர்வா பேசுவோம். அதை நம்ம 10 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட வாட்ஸ்அப்ல இன்ஸ்டால எல்லாத்தையும் சொல்லுவோம், பாத்தியா நான் நினைச்சது நடந்துருச்சு. நீ நினைச்சது நடந்தா உனக்கு அவமானமா மாறும், உனக்கு துன்பத்துல போய் முடியும். அவன் நினைச்சது நடந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமும் செழிப்பும் மாத்திரம் தான் நடக்கும். அதுல கண்ணீருக்கு இடமே இருக்காது அந்த வாழ்க்கையில. இது எதுவானா வச்சுக்கோங்க வாழ்க்கையில. அவன் நினைக்கிறது வரைக்கும், அவன் நினைக்கிறது நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. எலிசா பார்வைக்கு தெரிஞ்சது வேலைக்காரன் பார்வைக்கு தெரியல. வேலைக்காரன் பார்வை தெரிந்ததுக்கு எலிசா உதவி செஞ்சாரு. இப்ப பாக்குற வேலைக்காரன், ஓ அவர்களில் இருப்பவர் நம்மளில் இருப்பவர் யாரு, பெரியவர். கொஞ்சம் வெயிட் பண்றான். வாழ்க்கையில வெயிட் பண்ணுங்க. எதையுமே சரி அவசர கதியில என்ன பண்ணாத, செஞ்சிடாதீங்க. எப்பவுமே செஞ்சிடாது, அது ஆபத்துல தான் போய் முடியும். என்னால ஒரு பெங்களூர்ல இருக்கிற ஒரு கடை வச்சிருக்கிற ஒரு வியாபாரி ஒரு சாட்சி சொல்றாரு. வந்து கடைக்கு பேர் வைக்கிறதுக்கே 7 நாள் வெயிட் பண்ணாரு. கடைக்கு பேர் வைக்கிறதுக்கு 7 days வெயிட் பண்றாரு.
7 days வெயிட் பண்ணல, உபாசம் இருக்கிறாரு. அதுவே என் கடைக்கு நான் என்ன பேருப்பா வைக்கணும்? கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. கர்த்தர் ஒரு எழுத்த சொல்ல மாட்டாரு. என் ஜாதக பேர்லாம் வைக்க போனீங்கன்னா மூக்கா பே வா, இதுல ஒரு பேரை வை, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதனால மூக்கா பே ஏதாவது ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையில நீ ஆரம்பிச்சுன்னா உன் பொண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி நீ நல்லா பாரு. உனக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது உன்னை புளிச்சம் கட்டுறதுக்கு நீ அவன்கிட்ட போகல. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட தான் போவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த புளிச்சம், புளியக்கீரை, முருங்கைக்கீரைலாம் அவனுக்கு என்ன பண்ணாது, வேலைக்கு ஆகாது. என் புள்ள போகும். ஆனால் அது உனக்கு எனக்கு என்ன பண்ணாது தெரியாது. உனக்கு எனக்கு அது தெரியாது. அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியாது. நம்ம உருட்ட மக்களுக்கு தான், என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைகிட்ட என்ன பண்ண முடியாது, உருட்ட முடியாதுன்னு அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒவ்வொரு காரியமும் தேவன் பார்வையில வைங்க. அவர் உங்களை வாழாக்காம என்ன பண்ணுவாரு, கீழாக்காம மேல. அவர் வாழ்க்கையில அவர் நினைக்கிறது நடக்கணும்னு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீ நினைக்கிறது நடக்கணும்னு ஒரு நாளும் சொல்லாது. ஆண்டவரே நான் நினைச்சிருக்கிற ஆண்டவரே இது நடக்கணுமா, இது நடக்கணும் ஆண்டவரே, நடந்தே தீரணும் ஆண்டவரே. உங்க சித்தம் தான்ப்பா, அது நான் வெயிட் பண்றேன், அது நடக்கட்டும், நான் வெயிட் பண்றேன் ஆண்டவரே. சரி, காத்திருத்தல் தான் பலன் அடைய முடியும். காத்திருக்கிறதுல தான் தேவ பலனை பெற்றுக்கொள்ள முடியும். காத்திருந்தாதான் அவர் வெயிட் பண்ணி கர்த்தர் காரியங்களை என்ன பண்ண முடியும், வாய்க்க செய்ய முடியும். ஈசாக்கு ரபேக்கால் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கான். யார் வர வரைக்கும்? ரபேக்கால் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கான் ஈசாக்கு. ஈசாக்கு தேவனுக்கு ஏன் அவ்வளவு ஒற்றுமைனா, ஈசாக்கு ஒரே ஒரு மனைவி தான், ஒரே பேரான குமாரன், பிதாவுக்கும் ஒரே ஒரு குமாரன் தான். ஆபிரகாமுக்கு பல மனைவி இருந்தது, யாக்கோப்புக்கும் பல மனைவி இருந்தது. ஆனால் ஈசாக்கு ஏன் தேவனோட ஒப்பிடுறாங்கன்னா, ஈசாக்குடைய அன்றைக்கு 7000 வருஷம் வாழ்க்கைக்கு முன்னாடியே ஒரே ஒரு பெண்ணோட தான் வாழ்க்கை நடத்தணும். அன்றைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. தகப்பனே செஞ்சானே, நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு ஈசாக்கு கேட்கல. ஈசாக்கு தெரிஞ்சது, நான் தேவ பலத்தோட நான் பிறந்தவன், நான் பாவம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அவன் காத்துட்டு இருக்கான். வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கிறதுல கூட ஒரு சுகம் என்ன பண்ணுது, இருக்குது. சுகம் இருக்கு. நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து ஒரு நாள் அது நிறைவேறும் பொழுது என்னுடைய கவலைகள் எல்லாம் அந்த ஒரு விஷயத்துல என்ன பண்ணிடும், மறைஞ்சிடும். வேதம் சொல்லுகிறது. அடுத்ததா ஒரு உதாரணத்தை உங்க கண்கள் முன்பாக காட்டுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விலகுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதுல என்ன பண்ணுவாரு, மகிமைப்படுவார் என்றார். நல்ல கவனிங்க, இதுல நிறைய அர்த்தங்கள் அடங்கிது. நல்ல கவனி. லாசருக்கு உடம்பு சரியில்லைன்னு என் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆளை அனுப்பி சொல்லப்படுது. இந்த மாதிரி லாசருக்கு என்ன பண்ணல, உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு. இப்ப இயேசு கிறிஸ்து ஆவியிலே உணர்றாரு, இது மரணத்துக்கு ஏது இல்லாத வியாதி. இது மரணத்துக்கு, இது மரணத்துடைய வியாதி கிடையாது. இது மரணம் அடைய மாட்டான். ஆனா ஒருவேளை இது தேவ மகிமைக்காக வேணா இது என்ன பண்ணலாம், இருக்கலாம்னு வெயிட் பண்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது, மேலும் 2 நாள் அதே இடத்துல என்ன பண்ணாரு, தங்கி. நான் வாசிங்க அந்த வசனத்தை. இயேசு மாத்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதர இடத்திலும் லாசருவின் இடத்தில் அன்பாய் இருந்தார். அவன் வியாதியா இருப்பதற்காக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் என்ன பண்றாரு, தங்குறாரு. நல்ல கவனி. இயேசு எல்லா இடத்துலயுமே அவர் அவசரப்பட்டதே கிடையாது. தேவன் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறார். லாசரு இயேசு கிறிஸ்துக்கு அன்பானவன் தான், ரொம்ப பாசம் உள்ளவன் தான், இயேசுவோடு நெருங்கி பழகின ஒருவன் தான். ஆனால் வியாதியா இருக்கிறான் என்பதனால பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாமல் என்ன பண்ணல, போகல.
கொஞ்சம் வெயிட் பண்றாரு, 2 நாள் வெயிட் பண்றாரு, அதே இடத்துல 2 நாள் தங்குறாரு, என்ன நடக்கும்னு பாக்குறாரு. இப்ப இந்த 2 நாள் தங்கின கேப்ல இப்ப லாசர் என்ன பண்ணிட்டான்? செத்துட்டான். இப்ப செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான்? மரிச்சிருக்க மாட்டான். மார்த்தாள் ஒரு கேள்வி எழுப்புறா, ஆண்டவரே, நீ இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான்? செத்துருக்க மாட்டான். இயேசு என் கூட இருந்தாருன்னா நான் தோல்வி என்ன பண்ண மாட்டேன், ஒரு நாளும் அடைய மாட்டேன். தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று என்ன பண்ணது இல்லை, போறதில்லை. ஏன்னா நீ என்னோடும் நான் உம்மோட என்ன பண்றேன், இருக்கிறேன். இப்ப மார்த்தாள் ரொம்ப அழகாக சொல்றா, நீ இங்க இருந்திருந்தா உன் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான்? செத்து மாட்டான். உங்க வாழ்க்கையில, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தேவன் இல்லாத வாழ்க்கை தான் அது மரணமே தவிர, தேவன் இருக்கிற ஒரு வாழ்க்கை அது ஒரு மரணமா என்ன பண்ணாது. என் மாமிசமே செத்தாலும் அதை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லவர் என் தேவனாகிய கர்த்தர் யாரோட கூட இருக்கிறாரு? என்னோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையில நான் தோத்தே போகலாம், சரி, என் வாழ்க்கையில நான் தப்பா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நான் தோல்வி அடைஞ்சிருக்கலாம், சரி, ஆனாலும் உன்னை என்ன பண்ண மாட்டாரு, விட்ட மாட்டாரு. என் ஜட்ஜ்மெண்ட் தோத்துருக்கலாம், என் ஜட்ஜ்மெண்ட் தப்பா இருக்கலாம், நான் நம்பி ஒண்ணு செஞ்சிருப்பேன், அது எனக்கு தோல்வியிலையும் உபத்திரவத்திலையும் மன கஷ்டத்திலையும் முடிஞ்சிருக்கலாம். ஆனா வெயிட் பண்ணு, உன்னை விட்டு விடல, உன்னை வித்தும் விடல, வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன் தேவனாகிய கர்த்தர் மார்த்தாள் சொல்றா, ஆண்டவரே, நீ நேசிச்சவர் தானே, நீ யாருக்கோ போய் உதவி செய்றீங்களே, தேடி போய் அற்புதம் செஞ்சீங்களே, ஆனா உங்க கூட இருந்த சகோதரன் ஒன்னாய் சாப்பிட்ட கட்டி பிறந்த ஒருவன் செத்து போனானே, ஏன் உமக்கு கவலையா இல்லையா? ஏன் அவனை செத்து போக விட்டு? அது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார், வாசிங்க. இப்பொழுது நீ தேவனிடத்தில் கேட்டுக் கொள்கிறது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்து அருளுவார் என்று அது இப்ப கூட அவ சொல்றா. என்ன சொல்றா? தேவன்கிட்ட எது கேட்டுக்கொள்கிறீர்களோ அது நீ கொடுப்பீர் என்று நான் இப்போ என்ன பண்றேன் ஆண்டவரே, நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னொரு வார்த்தை சொல்றா, இயேசு அவளை நோக்கி, ஒரு சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று நான் எனக்கு என்னது. நிறைய நேரத்துல தேவனுடைய வேர்ட்ஸ் நமக்கு அறியாமையை கொடுக்கும். என்ன சொல்றாரு? அவன் உயிர் தெழுவான். மார்த்தாள் என்ன சொல்றா? ஆமாமா, எனக்கு தெரியும், அவன் கடைசி நேரத்துல என்ன பண்ணுவான், உயிர் தெழுவான், எனக்கு தான் அது தெரியுமா ஆண்டவரே. உங்க பார்வைக்கும் தேவனுடைய பார்வைக்கும் வித்தியாசம் வேற. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவரே நான் நினைக்கிறத சொல்லுங்க ஆண்டவரேன்னு நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்ணுவோம், கேட்போம். நான் என்ன யோசிச்சேனோ அதை செய்யுங்க ஆண்டவரே, நான் என்ன பண்ணனோ அதை செய்யுங்க. நிறைய நேரத்துல தேவனுடைய ஆலோசனையை உதாசனப்படுத்தும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில உபத்திரமே என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் ஆகும். வலி வேதனை மிகுந்த ஒரு வாழ்க்கையாக மாறிடும். அநேக நேரத்துல தேவன் சொல்லுகிற வார்த்தை நம்மளுக்கு சரியா புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்வதற்கு ஒரு மெச்சூரிட்டி தேவை ஆவியில. அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் தேவ கண்ணோட்டத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. அவர் சொல்றாரு, அவன் உயிர் தருவான் பாருன்ற. இவ சொல்றா, என்ன எப்பவுமே பாரு, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் அவன் என்ன பேசுறான்றதை இவ காது குத்தம் கேட்க மாட்டா, இவன் என்ன பேசுறான்றதை அவளும் காது குத்து என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். சண்டே எப்போ வரேன்னா, நீ லிசன் பண்ணாம நீ பாட்டுக்கு பேசியிருந்தாதான் சண்டை வரும். கொஞ்சம் காது குத்தி கேள, அவன் என்ன சொல்றான்னு தான் கேள அப்படின்னா, இல்ல நான் சொல்றதுதான் என்னது உண்மை, நீ என்ன சொல்றது எனக்கு அட்வைஸ்னா புருஷன் சொல்றதுக்கு தான் நீ என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். நம்ம மாறி என்ன சொல்றோம்னா, உனக்கு அறிவு கிடையாது, நான் சொல்றது என்னது பண்ண. ஆனா பைபிள் சொல்லுது, நீ உன் புருஷன் மேல அதிகாரத்தை என்ன பண்ண முடியாது, செலுத்தக்கூடாது. என்னது அதிகாரத்தை செலுத்தக்கூடாது? ஏன்னா அவனுக்கு கீழே தான் தேவன் உன்னை என்ன பண்ணாரு, படைச்சாரு.
உனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால தானே நீ ஆப்பிள போய் தின்ட்ட. உனக்கு என்ன கொடுத்தாரு கர்த்தர்? ஃப்ரீடத்தை கொடுத்ததுனால தான் நீ ஆப்பிள போய் சாப்பிட்ட. அந்த ஆப்பிள சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உன் ஃப்ரீடம் கர்த்தர் உன்கிட்ட இருந்து பறிச்சாரு. அப்ப என்ன சொல்லுது வேதம்னா, உன் புருஷனுக்கு நீ என்ன பண்ண? அடங்கி அடிமையா இருக்கணும்னு சொல்லல. உன் புருஷனுக்கு நீ என்ன பண்ண? அடங்கி அவனுக்கு நீ அட்வைஸ் கொடுக்கலாம். ஆனா அதிகாரத்தை என்ன பண்ணக்கூடாது? செலுத்தக்கூடாது. அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. அதிகாரம் செலுத்துவது உங்களுக்கு நீங்கள் ஆபத்தை நீங்களே வர வைத்துக் கொள்கிறீங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம அதிகாரமா சொன்னா என் புருஷன் கேட்பான், ஆமா கேட்பான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது என்ன பண்ணாது? கேட்க முடியாது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். ஒரு அளவுதான் ஒரு இருதயத்துல ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல போனா பர்ஸ்ட் தான் ஆகும். என்ன ஆகும்? வெடிக்கும். அதிகாரம் செலுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அவன் அதிகாரம் செலுத்துகிறவன் அல்ல. நீ அதிகாரம் செலுத்தவும் கூடாது. மாறா சொல்லலாம், சரி இது இல்லை இப்படி பண்ணலாமே, இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்களேன், அப்படி சொல்லலாம். அதிகாரம் செலுத்தக்கூடாது. வேதத்தின்படி அது தேவன் நம்மளுக்கு கொடுத்த கணவன், தேவன் நம்மளுக்கு கொடுத்த மனைவி, ரெண்டு பேரும் ஈக்குவலா ஒரு டிசிஷனை எடுக்கும் பொழுது அது ரொம்ப பிரைட்டா இருக்கும் வாழ்க்கையில். மேக் டிசிஷன் ஃபார் ஈச் அதர். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுங்க. அது லைஃபுக்கு நல்லா இருக்கும். எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற மாதிரியும் டிசிஷன் எடுக்கக்கூடாது. மனைவிக்கு தெரியாமலும் டிசிஷன் எடுக்கக்கூடாது. கணவனுக்கு தெரியாம ஒரு மனைவி என்ன பண்ண முடியாது? டிசிஷன் எடுக்கக்கூடாது. எல்லாமே பேசி கலந்து பேசி ஒரு நல்ல டிசிஷனை அது தேவன் முன்பாக நல்லதாகும். இங்க வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். தேவன் யார்? எவ்வளவு பெரியவர் அப்படின்னா, செத்துட்டாலும் பிழைக்கிற அளவுக்கு, பிழைக்க வைக்கிற அளவுக்கு அவர் பெரியவர். அல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு பெரியவர்! அவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர் எவ்வளவு பெரியவர்! நீ மரிச்சே போனாலும் அவருடைய உயிரோட என்ன பண்ணுவாரு? எழுப்பா. அந்த அளவுக்கு பெரியவர். யாராலையும் முடியாதுல்ல. முடியாததை முடிக்கிறது என் தேவனுக்கு, கர்த்தருக்காக. யாராலையும் முடியாதுதான். ஆமா, யாராலையும் முடியாது. ஆனா யாராலையும் முடியாதுன்றதுனால ஒருத்தரால முடியாம இருக்காது. அவரால் எல்லாமே முடியும். அவர் தான் பெரியவர். அவரை நான் ஆராதிக்கிறேன், அவரை நான் தொழுது கொள்கிறேன், என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை முடிந்தது என்ற வாழ்க்கையில துளிர் வீடு அவரால் வைக்க என்னது? அநேக வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு அப்படின்னு. முடிஞ்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? எழுந்திருக்கவே முடியாதுன்னு அர்த்தம். ஆனா கர்த்தர் அதிலிருந்து என்ன பண்ணுவார்? நம்ம எழுப்பும். அதுதான் அவர் ஸ்பெஷல் இல்லை. அதனாலதான் அவர் பெரியவராகவே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. உன்னால முடிஞ்சது அப்படின்னா ஏன் நம் தேவனை ஏற்றுக்கொள்றோம்? உன்னால எல்லாமே முடியும், நான் ஏன் தேவனை தொழுது கொள்றோம்? உங்களால எல்லாமே முடியும், நான் ஏன் ஆராதிக்கிறோம், ஏன் பாடுறோம், ஏன் துதிக்கிறோம்? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டேஜுக்கு மேல மனுஷனால முடியாது, எல்லாத்தையும் செய்ய வல்லவர் ஒருவர். அவருக்கு எல்லாவற்றையும் என்ன பண்றோம்? கொடுக்கணும். நீங்க செய்ய ஆண்டவர், உங்களால முடியும். இப்ப இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழும் ஜீவனுமா இருக்கிற என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். ரெண்டாவது சொல்றாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிச்சுனா மரிச்சாலும் பிழைக்க வைப்பேன். ஒருவேளை என்னை விசுவாசிக்கிறே இருந்தீங்கன்னா நான் உன்னை மரியாமல என்ன பண்ணுவேன்? இருக்க வைப்பேன். உனக்கு சாவு இருக்காது. ஒருவேளை செத்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். என் தேவன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, வேதத்துல நீ அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறாயோ அந்த அளவுக்கு அற்புதங்களை என்ன பண்றாரு? வாழ்க்கையில செய்கிறார். என்னுடைய வேர்ட்ஸ், நான் சொல்ற வார்த்தை எந்த அளவுக்கு டிசைன் பண்ணி இருக்குன்றது ரொம்ப முக்கியம். நான் உபயோகப்படுத்துகிற வார்த்தை எல்லாமே முடிந்தது என்று நினைச்சாலும் அதிலிருந்து ஒண்ணு துறவுங்கிறது யாருக்கு ஸ்பெஷல்? என் தேவனுக்கு ஸ்பெஷல். வாழ்க்கையில அநேகர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். 99% முடிஞ்சிருச்சு, 1% பாக்கி இருக்குல்ல. கர்த்தர் அதுல இருந்து என்ன பண்ணுவாரு? உன்னை தூக்கி எடுப்பாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. தேவனிடத்துல அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன பண்ணுங்க? அடங்கி இருங்க.
எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் இருக்குல்ல. ஒரு ஒரு கோழி ஒரு முட்டையிலேருந்து குஞ்சு பொரிக்கிறதுக்கு ஒரு டேஸ் இருக்கு, கரெக்டா? இத்தனை நாள் வரைக்கும் அது அடக்காக்கும், அதுக்கப்புறம் தான் அது குஞ்சு பொரிக்கும். குஞ்சு சொல்ல முடியாது, இல்லை இல்லை நான் ரொம்ப நாளில் ஹீட்டில் இருக்க முடியாது, நான் பொத்துக்கிட்டு தான் மேலே வருவேன், குஞ்சு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படியே பொத்துக்கிட்டு வந்தாலும் செத்துரும். அதுக்கு தெரியும், கோழிக்கு தெரியாது எந்த சூரியத்தில் எந்த கிளைமேட்டில் எப்போ குஞ்சு பொரிச்சு வெளியே அனுப்பிச்சா அது எப்படி நல்லா இருக்குன்றது யாருக்கு நல்லா தெரியும்? கோழிக்கு நல்லா தெரியும். நம்ம நிறைய நேரத்தில் அவசரப்பட்டு தான் நிறைய துன்பத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சண்டை ஒரு ஃபேமிலியில அவசரப்படாது, கொஞ்சம் அன்னைக்கு விட்டுருங்க, வெயிட் பண்ணுங்க. சரி, அன்னைக்கு சண்டே அன்னைக்கு பேசாத, மறாவது நாள் வந்து பேசு. அப்ப 2 பேரும் காமா பேசுவீங்க, டிசைன் பண்ணுவீங்க. கோபம் கொண்டாலும் பாவம் மக்கள் செஞ்சிடாரு. கோபம் வரும், கொட்டிடுவோம். ஆனா அது பாவம் வரைக்கும் போயிடக்கூடாது. கோபம் கொண்டாலும் கோபம் வரணும். நம்மளோட சோத்துல என்ன போட்டு சாப்பிடுறோம், சால்ட்டை போட்டு சாப்பிடுறோம், நம்மளுக்கும் என்ன வரும், கோபம்லாம் ஈக்குவலா வரும். ஆனா ஃபேமிலியில சண்டைனா கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுங்க, அந்த ஒரு நாள் அப்படியே விட்டு கொஞ்சம் இறங்கிடும். அது மறாத நாள் போய் பேசு, சமாதானமாக முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப நாள் எடுத்துன்னு போவாது, ஒரு நாள் பேசல, 2 நாள் பேசல, 3 நாள் பேசல, அந்த டியூரேஷனை அதிகப்படுத்திட்டு இந்த பிசாஸ் அந்த கேப் என்ன பண்ணிப்பான், யூஸ் பண்ணிப்பான். உன்னை முழுசா பிரிச்சிருவான். இல்லை இல்லை, தேவன் எனக்கு கொடுத்த பொருளை விட்டு நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், பிரிய மாட்டேன். நான் இசைந்து தான் இருக்கணும், கூட தான் இருக்கணும். துக்கமே வந்தாலும் கண்ணீரே வந்தாலும் மறாத நாள் என்ன பண்ணிடுங்க, அரவணைச்சிருங்க, முடிஞ்சிச்சு. நான் ஒண்ணுமே உனக்கு பேசணும்னு தோணலையா, போயிட்டு ஒரு கட்டி பிடிச்சிட்டு போயிடு, அவ்வளவுதான். அதான் சமாதானம். இது இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான் ஏன் வாழ்க்கை. வாழ்க்கைன்றது ரொம்ப எளிமையானது, அதை நம்ம ரொம்ப கரடு முரடா மாத்திக்க கூடாது. அவர்களை புரிந்து கொண்டு வாழ்வது வாழ்க்கை. ஒண்ணு நல்லா தெரிஞ்சு, உனக்கு கொடுக்குற கணவன் அடிமை கிடையாது, உனக்கு கொடுத்த மனைவியும் அடிமை கிடையாது, பார்ட்னர். அவங்க யாரு? பார்ட்னர். பிசினஸ்ல பிரச்சனை வருமா பார்ட்னருக்குள்ள, ஆனா பிரிஞ்சு போயிடக்கூடாது. பிரிஞ்சு போகாத அளவுக்கு உங்க வாழ்க்கையை கட்டமைச்சுக்கணும். ஆக்சுவலா சண்டை வந்தாதான் அன்பு என்ன ஆகும், அதிகமாகும். அதையும் புரிஞ்சுது. நான் ரொம்ப அப்படியே சிரிச்சிக்கினே லூஸ் மாரி வாழ்ந்துட்டு இருப்பேன், கடைசி வரைக்கும் வாழ முடியாது. சண்டை வரும், பிரச்சனை வரும், உன்னை விட்டு நான் போயிடுறேன், அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் போயிட்டு மறாத நாள் வந்துடும், அவ்வளோதான் சண்டை. அந்த லிமிட்டோடு என்ன பண்ணிக்கோங்க, வைத்து வராதீங்க. பிரிவை என் தேவன் ஒரு நாள் அவன் விரும்புகிறது கிடையாது. பிரிவு ஒரு நிரந்தரமும் கிடையாது. என் தேவன் சொல்றாரு ஒரு வார்த்தையை, அழகா வாசிங்க, அந்த வார்த்தையை வாசிங்க. அடுத்த வசனம், அதற்காவல் ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவர் என தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால், இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் சகோதரனாகிய மரியாதை ரகசியமாய் அழைத்து வாசிங்க கடவுள். அவள் அதை கேட்ட உடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தால், இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மாத்தா தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டில் அவளோடு கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையிலிருந்து அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவள் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான். மாட்டாள் சொன்ன அதே வார்த்தை யார் சொல்றா? மரியாள் சொல்றா. ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் பையன் என்ன பண்ணிருக்க மாட்டான், என் சகோதரன் செத்து இருக்க மாட்டானே. ஆண்டவரே, நிறைய நேரத்துல நம்ம வாழ்க்கையில இழப்பு வரும் போதெல்லாம், ஆண்டவரே உண்மை தானே நேசிச்சேன், ஆண்டவரே வாழ்க்கையில இழப்புன்னு யோசிப்போம். உண்மைதான் ஆண்டவரை நேசிச்சேன், ஏன் ஆண்டவரே என்னை விட்டு போனாரு. ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, அவர் போகல, திரும்ப என்ன பண்ணுவாரு, வருவார். வசனத்தை வாசிங்க. அழுகிறதை அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறது இயேசு கண்ட பொழுது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்திருக்கிறேன் என்று கேட்டார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு நீர் விட்டார். ஹியூமன்
ஹியூமனுக்கு இருக்கிற அதே குணம் யாருக்கு இருந்தது? இயேசு. ஏசப்பா கண்ணீர் விட்டார். இதுல இருந்து ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அழுது ஒன்னை கேட்பீர்களானால் தேவன் அதை கொடுக்காம என்ன பண்ண மாட்டாரு? இருக்க மாட்டாரு. எத்தனை பேர் விசுவாசி அலையில சொல்லுவாங்க? அலையிலோயா. நான் கண்ணீர் வடிச்சிட்டேன்னா அந்த மனசு என்ன பண்ணாது? தாங்கவே தாங்கவே தாங்க. தன் பொண்ணு கண்ணீர் வடிக்கிறத அப்பா என்னைக்கு என்ன பண்ண மாட்டாரு? வாங்க. ஏன் பொண்ணு அழுவ வச்சிட்டீங்களா? யார? பொண்டாட்டி மாலை மாலையா கண்ணீர் வடிச்சிருக்கோம், அது தெரியாது. என் பொண்ணு அழுவ வச்சிட்டிய அப்படின்னு. அப்பாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? ஸ்பெஷல் யாருன்னா பொண்ணுதான். அது யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. நீ என்ன வேணா சொல்லு, நீ என்ன வேணா நடி, ஆம்பளைக்கு யார் தான் ஸ்பெஷலு? அவன் பொண்ணு தான் ஸ்பெஷல். அதுதான் தேவதன். நான் சமீபமாக ஒன்று பார்த்தேன். ஒரு அப்பா கையிலேருந்து ஒரு பையன் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஹீரோவுடைய வீட்டை தட்டிட்டு இருக்கான். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஹீரோவே உன் பக்கத்தில் தான் இருக்கிறாரு நம்ம அப்பா. அந்த வயசுல எப்படி தெரியும் அவனுக்கு ஹீரோன்னு? இப்போ நம்ம எந்த அளவுக்கு தன் பிள்ளைய என்ன பண்ணி வச்சிருக்கிறோம், கெடுத்து வச்சிருக்கிறோம் பாருங்க உலகத்துல. ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய ஹீரோவுடைய கேட்ல தட்டுது, நான் அவங்கள பார்க்கணும்னு. ஆக்சுவலா அந்த வயசுல அவன் ஹீரோவை யார் தான்? அவங்க அப்பா தானே. எந்த அளவுக்கு சினிமான்ற மோகம் ஒரு சின்ன வயசுல புகுத்து, எனக்கு அப்பனே மானாடா, எனக்கு ஒருத்தன் சினிமாக்காரன் தான் வேணும்னு ஒருத்தன் நின்று தட்டுறான் பாரு. இது வெக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன பட வேண்டிய விஷயம்? வெக்கப்படணும். அவங்க அப்பா கையை பிடிச்சி வலிக்கிறாரு, இல்ல நான் அவரை பார்த்தே ஆகணும். என்ன வாழ்க்கையில உன் பிள்ளை உன் பொண்ணையே பார்த்து வளருது. உன்னை தவிர அவனுக்கு ஒரு ஹீரோவா எந்த மனுஷனும் தெரியக்கூடாது. ஒரே ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம். யாரு தெரியலாம்? இயேசுன்றவர் ஒருத்தர் தெரியலாம், வேற யாருமே தெரியக்கூடாது ஹீரோவா. அந்த அளவுக்கு தன் பிள்ளைய சினிமா மோகத்துல வளர்க்குறாங்க. சினிமா பார்த்து இவருதான் ஹீரோ, இவருதான் ஹீரோ. ஒண்ணுமே கிடையாத ஒரு விஷயம். அவனும் மனுஷன், நீயும் மனுஷன், அவனுக்கும் எல்லாமே எல்லாம் இருக்கும், உனக்கும் எல்லாமே இருக்கும். எதுக்குடா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் காலில் போய் விழுவுது? எவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு சின்ன வயசுல எப்படி விதைச்சிருக்கிறாங்க பாருங்க பெற்றோர்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் பிள்ளைகளை தேவனிடத்துல நின்று வளர்க்கிற பழக்கத்தை என்ன பண்ணி, ஒரு பையன் ஒருத்தர் பேட்டி எடுக்க, உனக்கு யாருப்பா அந்த உலகத்திலே பிடிக்கும்? அந்த பையன் சொல்றான், எனக்கு ஏசப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும்ன்றான். அதே வயசுல ஒரு பையன் சொல்றான், எனக்கு ஏசப்பா தான் பிடிக்கும். ஏப்பா ஏசப்பா பிடிக்கும்? நான் எதை கேட்டாலும் ஒருத்தர் என்ன பண்றாரு? கொடுப்பாரு. எங்க அப்பாவே கொடுக்க மாட்டார். அவர் சொல்ற, நான் எதை கேட்டாலும் ஏசப்பா கொடுப்பார், அதனாலதான் என் ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். இது வளர்ப்பு, இது வளர்ப்பு. உங்க பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும். எனக்கு ஏசப்பா தான்ப்பா பிடிக்கும், நீ ஏசப்பாட்ட கேளு, ஏசப்பா கொடுப்பார். ஆனா நீ தான் செய்வ. ஆனா என்ன சொன்னா, ஏசப்பா கொடுத்தாரு. ஏசப்பா எனக்கு கொடுத்தா நான் உனக்கு என்ன பண்ண கொடுத்த, நீ ஏசப்பாவை மகிழப்படுத்து. நீ ஜெபம் பண்ணு, போகும்போது ஜெபம் பண்ணு, போ ஸ்கூலுக்கு போகும்போது, வரும்போது, தூங்கும்போது ஜெபம் பண்ணு, வேதத்தை படி, வேதத்தை படி. என் பையன் ஒரு 3 வயசுல 4 வயசுலலாம் திக்கி பேசுவான், ரொம்ப திக்கி பேசுவான். நான் வீட்டு ஜபத்துல என்ன பண்ணேன் தெரியுமா? திக்கி பேசினதுல ஒன்னே ஒன்று தான் பண்ணேன். வீட்டு ஜபத்துல 10 வசனத்தை நான் சொல்லுடான்னு. ஏன்னா இருக்கிறதுலே பைபிள் வசனம் தான் ரொம்ப கஷ்டம், வாயிலே வராது. பைபிள் வசனம் வாயில வந்துருச்சுன்னா உன்னை திக்கே வாயில என்ன பண்ணாது, வராது. ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கிற வரைக்கும் அழுத்தி அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆட்டோமேட்டிக்கா அவனை விட்டு பாருங்க. தேவ வசனத்துல உங்க பிள்ளைகளை என்ன பண்ணுங்க, வளர்க்க பாருங்க. வேத வசனத்தை சொல்லி கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு. உட்காரும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது, நிற்கும் பொழுது, நடக்கும் பொழுது உன் பிள்ளைகளுக்கு கருத்தா என்ன பண்ணுங்க, போதிங்க. சினிமா மோகத்தை உன் பிள்ளைகளுக்கு காட்டி வளர்க்காத. சினிமாவை காட்டி உன் பிள்ளைகளை வளர்க்காத, ஒரு நாளும் வளர்க்காத. அது அநிச்சயமானது, அது அழிந்து போகிறது. தேவன் தான் பெரியவர் என்று சொல்லி வளருங்க. தேவன் தான்ப்பா பெரியவர் உங்க வாழ்க்கையில சொல்லி வளருங்க. நீ எதுவானாலும் அப்பாவுக்கு அடுத்து நீ யாரை தான் கேட்கணும், ஏசப்பாவை தான் கேட்கணும்னு சொல்லி வளங்க. சின்ன வயசுலயே விதைக்கிற விதை தான் எந்த விதத்துல டிஸ்ட்ராய்ட் ஆகாது. அந்த இருதயம் எந்த இடத்துல டிஸ்ட்ராய்ட் ஆகாது. ஐயோ நான் அப்பாட்ட கேட்ட கொடுக்கல, அப்ப நெக்ஸ்ட் யார்கிட்ட கேட்கணும், ஏசப்பாட்ட கேட்கணும். அந்த என்ன வரும் சின்னதுல விதைக்க, அது நீங்க தான் விதைக்கணும். சிறு பிள்ளை இதயத்துல மதியினை ஒட்டி இருக்கும், தண்டனை என்ற பெரும் அதை என்ன பண்ண, அவனை விட்டு அகற்றணும். அது அகற்றணும், அகற்றப்பட வேண்டிய விஷயம் அது.
சின்ன வயசுல இப்படி ஒரு தேடுதல் இருந்ததுன்னா பெருசாகும் போது உன்னையே வேணான்னு சொல்லிட்டு பாலை ஊற்றுவான், உன்னையே வேணாம்னா நெய்யை எடுத்துட்டு போய் ஊற்றுவான். ஏழைகளுக்கு கொடுக்குற, அதனாலதான் வேதம் சொல்ற, எந்த மதமும் சொல்லாதது வேதம் சொல்றது என்ன தெரியுமா? நீ ஏழைகள் கொடுத்தாதான் நீ என்ன கொடுத்த. நீ போய் பாரு, குழந்தைகளுக்கு கொடுக்குற நெய்ய சிலைக்கு ஊத்துறாங்க, குழந்தைகளுக்கு கொடுக்குற பாலை சிலைக்கு ஊத்துறானுங்க. ஆக்சுவலா அது குழந்தைகளுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும். பழங்கள் எல்லா விதமான உச்சிதமான கோதுமைகளால நிரப்புறானுங்க. ஆக்சுவலா அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஏழைகளுக்கு கொடுத்தாதான் நீ யாருக்கு கொடுத்த? எனக்கு கொடுத்த. நீ எனக்கு டைரக்டா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏழைகளுக்கு கொடு. ஏழைகளுக்கு கொடுக்கிற பழக்கம் வேதத்துல இருந்து ஒரு சொல்லி கொடுத்து. அறியாமையில உங்க பிள்ளைகளை ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகள் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க பிள்ளை கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லு. அப்பதான் அது புரிஞ்சுக்கும், ஓ இந்த கேள்விக்கு இதுதான் பதில் போலன்னு. இல்லைன்னா ஊர் ஒண்ணு சொல்லும், அதை உன் பையன் என்ன பண்ணிப்பான், நம்புவான். வேணாம், கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், கடைசி நாள் கடைசி நேரத்துல நின்றுட்டு இருக்கோம். இனி ஒரு வாழ்க்கை வருமானதுலாம் தெரியாது, இனி ஒரு வாழ்க்கை ஒரு ஜெனரேஷன் இருக்குமான்றதுலாம் ஒண்ணு நிச்சயம் கிடையாது. கடைசி காலத்துல தேவன் சொல்றாரு, இதோ நான் படிக்கட்டுல என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், நின்று கொண்டு இருக்கிறேன், இதோ வாசல்ல இருக்கையில நின்றுக்கிறேன், எப்ப வேணாலும் இறங்குவேன், எப்ப வேணாலும் வீட்டை விட்டு வெளியே வருவேன். வெயிட் பண்ணுங்க, தேவ வருகை வந்துடும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. ஆவி ஆத்மா சரீரத்தை பத்திரமா என்ன பண்ணிக்கோ, பாதுகாத்துக்கோ. எந்த விதத்திலையும் உலக ஆசைக்கு இடம் கொடுத்துடாதீங்க, உலக சிற்றின்பங்களுக்கு, உலக பொருளாதாரத்துக்கு இடம் கொடுத்துடாத. கொஞ்ச காலம் தேவ வருகை வந்துடும். உலகத்துல நடக்கிறதெல்லாம் பாரு, தேவ வருகைக்குரிய ஆயத்தங்கள் வந்துகிட்டே இருக்கு. நடக்கிற காரியம் எல்லாம் பாரு, உலக தேவ ஆயத்தம். ஏஐ டெக்னாலஜி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கு. பிசாசு பேசுவது ஏஐ டெக்னாலஜி மூலமா தான் பிசாசு பேசுவான். பிசாசு பேசுவான். உலகத்துல நடக்கிற எல்லா காரியத்திலையும் என் தேவ வருகை அடங்கிட்டே இருக்கு. அவருடைய வருகை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. வர நேரத்துல சீக்கிரமாய் வருவார். இங்க ஒரு விஷயம் நடக்குது. இயேசு என்ன பண்றாரு, அப்ப இதுல ஒன்னே ஒண்ணு, நான் கண்ணீர் வடிக்கிறது என் தேவனுக்கு பிடித்த காரியம் அல்ல, அவர் நம்மளுக்கு செய்கிற காரியம். வேதம் சொல்லுது, உன் கண்ணீர் துரியல் எல்லாமே அவர் துருத்தியில் அல்லவோ இருக்கிறது. நீ அழுகிறது, பெட்ஷீட்டை மூடிட்டு தேவ சமூகத்தில் அழுகுறது, இந்த அழுகையெல்லாம் ஒரு நாள் வீணாகாது. இது விருட்சமாய் தான் கர்த்தர் எழும்ப பண்ணுவார். வேதம் இந்த அழுததுக்கு அப்புறம் ஒரு காரியத்தை நடக்குது, வாசிங்க. அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் நேசித்தார் என்று என்ன பண்ணாங்க. யார் கண்ணில் ஆக்சுவலா தண்ணி வரும்? நேசிக்கிறவங்க கண்ணில் தான் தண்ணி வரும். யாரு ரொம்ப அதிகமா ஒருத்தவங்களை நேசிக்கிறார்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தன்னை அறியாமலே என்ன வரும், தேவன் உங்களை நேசிக்கிற ஒருவர், உங்களை நேசிக்கிற உங்களை நேசித்த ஒருவர், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் கண்ணீர் சிந்துவார் என்பதை நீங்க என்ன பண்ணிடாதீங்க. உனக்காக அளவு ஒருத்தர் இருக்கிற இந்த உலகத்தில் என்ன அவர் அழுது ஒன்றை செய்கிறார், வாசிங்க. அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்தவர் இவர், இவனை சாகாமல் இருக்க பண்ணிருக்கவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலவி கல்லறையின் இடத்துக்கு வந்து, அது ஒரு குகையா இருந்தது, அதுமேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசை கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தனுடைய சகோதரனாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது என்னது, நாளுமே 4 நாள் ஆச்சு, இப்போது என்ன பண்ணோம், செத்த உடல சீக்கிரமா என்ன பண்ணுவாங்க, ஏன் அடக்கம் பண்றாங்க? நீ ஐஸ் பெட்டிலேயே வச்சா கூட என்ன பண்ணலாம், ஸ்மெல் வரும். மனிதா நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு போற உடம்பு இது. 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, நாளுமே. வேதம் சொல்லுகிற இயேசு சொல்றார், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் மகிமை. ஒண்ணே இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்ற இடத்துல கர்த்தர் நடக்க பண்ணுவார். ஆனா அதுக்கு ஒண்ணே ஒண்ணு தேவை, நீ விசுவாசித்தா அது நடக்கும். அது உங்க வாழ்க்கையிலயும் நடக்கும். இது ஏதோ வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது, ஏதோ நம்ம வாழ்க்கையில நடக்காது, இல்லை இல்லை இல்லை. இது இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையில நடக்கும். அது செத்தே போனாலும் அதை உயிர்ப்பிக்க வைக்க தேவனால முடியும்.
ஒருவேளை உயிர்ப்பிக்க வைக்கல அப்படின்னா அதுதான் என் தேவ சித்தம். என்ன பண்ணிக்கலாம்? ஏன் நம்ம செத்தவங்க வீட்டுல அழுகுறோம்? ஏன் ஜெபிக்கிறோம்? ஒருவேளை ஜெபத்தை கேட்டு உயிரோட வந்தா ஓகே, இல்ல அவர் கர்த்தர் சாவுதான் அவனுக்கு கடைசி ஜட்ஜ்மென்ட்னா அது சந்தோஷமா ஏற்றுக்கிற மனசை என்ன பண்ணணும்? இப்ப இங்க செத்து 4 நாள் ஆன ஒரு உடம்பை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரே ஒரு சத்தத்தோட எழுப்புகிறார். வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலே கல்லை எடுத்து போடுங்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் இப்பொழுதும் எனக்கு செவி கொடுத்தீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் என்ன பண்ணாரு? உரத்த சத்தமாய் அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்ட எல்லா இடத்துலயுமே ஜனங்கள் உயிர் தெரிந்திருக்கிறார். அவர் மரித்து நோவாவின் காலத்துல இருக்கிற கல்லறையில போயிட்டு அவர் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், பாத்தியா நான் ஜெயித்தேன் என்று. இன்று சொன்னார் அவர் உரத்த சத்தமாய், லாசருவே சீக்கிரமா, லாசருவே சீக்கிரமா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உன் வாழ்க்கை தலைக்கீழ என்ன பண்ணும்? அவரை பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு நீ விசுவாசமா இருந்தால் உன்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உன்னுடைய விசுவாசம், your personal faith, உன்னுடைய தனிப்பட்ட விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உன்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர் பெரியவர்னா என்னிலும் இருப்பவர் யார் தான்? அவர் அன்னைக்கு செஞ்சது சத்தியம் என்றால் அவர் இன்னைக்கும் செய்வார் என்பது அதிகரிச்சு. சோர்ந்து போகாமல் விழித்திருந்தா பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, பெரியவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்குரிய தேவையை பெரியவர் சந்திப்பார். நீங்கள் மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். முழங்கால் படிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில். உலகத்தில் இருப்பவனே உன்னில் இருப்பவர் பெரியவர். உன்னில் இருப்பவர் ஏன் பெரியவர்னா செத்து 4 நாள் ஆனவரை கூட கர்த்தர் உயிரோடு எழுப்பினவர் பெரியவர். எலிசாவுடைய நாட்களில வேலைக்காரனுடைய கண்களை திறந்துட்டு பார்க்கிறான், ஐயோ அவர்களில் இருப்பவர் நம்மளில் இருப்பவர் பெரியவர். பெரியவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். என் தேவனால் கூடும் என்ற நம்பிக்கையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, விசுவாசத்தோட காத்துட்டு இருக்கிறீங்க, அந்த பலத்தோட நீங்க இருக்கிறீங்க. இதே பலத்தோட, இதே விசுவாசத்தோட, இதே நம்பிக்கையோட உங்க வாழ்க்கை முழுவதுமாய் தொடருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு நன்மையானதை செய்வார். இழந்ததையும் கொடுப்பார். நீ இழக்காமலையும் இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். நீ எதெல்லாம் இழந்து போனியோ தேவ நிமித்தமாய், நீ எதையெல்லாம் இழந்தியோ இழந்ததெல்லாம் கொடுப்பார் திரும்ப. நீ இழக்காததையும் உனக்கு என்ன பண்ணுவாரு? தக்க வைப்பார். இனியே நீ உன்னையும் இழக்க போகிறது. கர்த்தர் சகலத்தையும் வாய்க்க செய்கிற நல்ல தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த வேளையில எல்லா கண்களையும் மூடி, ஆண்டவரே நீர் பெரியவர் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே என்று கேளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் செய்வோம். தேவனிடத்துல விசுவாசமாய் கேளுங்க. அப்பா எனக்கு இவ்வளவு காரியம் நிறைவேறணும். மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்பினேன் தேவனே. எங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்திருக்கிறேனோ எல்லாத்தையும் மீட்டெடுக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். எனக்கு ஒரு பலத்தை கொடுங்க ஆண்டவர். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்க சூழ்நிலைகள் மாறும் ஆண்டவர், எங்க பிரச்சனைகள் மாறும், என் நோய்கள் மாறும், என் கண்ணீர் மாறும், என் கவலைகள் மாறும், என் பிரிவினை மாறும். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர். சகலத்தையும் எனக்காக செய்கிற வல்லவர் நான் உங்க அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே. இந்த உலகத்தை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே. என் உறவுகளை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே. என் சொந்த பந்தத்தை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே. உண்மையில நான் அன்பு செலுத்துகிறப்பா. என் வாழ்க்கையில நடக்க கூடாதவைகள் நடந்திருக்கலாம், ஆனால் இனி நடக்கிறது நன்மையாக நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நான் எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் நடக்கிறது நன்மையாக மாற்றுங்கப்பா, நன்மையாக மாற்றுங்க ஆண்டவரே. அது உமக்கே தெரியுமே, மறுதளிச்சவன் ஆண்டவரே, அது உமக்கு புரியுமே அப்பா.
ஆனாலும் ஒன்றத்துக்கு உதவாத பாத்திரமாகிய எங்களை நீ உங்களேற பெற்ற பாத்திரமாய் மாற்றின ஆண்டவரே. எங்களுக்கு கண்ணீருக்கு பதில் கொடுங்கப்பா. என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. ஒரு அற்புத அதிசயங்களை என் வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. என் குடும்பம் மேன்மை அடையும்படியாக செபிக்கிறோம் அப்பா. சமாதானம் என் குடும்பத்துல நிறைந்து இருக்கட்டும் ஆண்டவரே. சந்தோஷங்கள் தாபரிக்கட்டும் அப்பா. ஒன்றுத்துக்குமே வாழ்க்கையில குறைவு படக்கூடாது ஆண்டவரே. நல்ல உணவை எங்களுக்கு கொடுங்கப்பா. நல்ல உடையை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஓ, நல்ல உருப்பிடத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. கடனை அடைக்க ஒரு வழிவாசலை திறந்து கொடுங்கப்பா. ஓ, மாமிச சிந்தைகளை இருந்து ஆண்டவரே ஆவிக்குரிய சிந்தைகளுக்கு கொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதுமாய் சபை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. குறைவுகளை நிறைவாக்குங்க, ஆசீர்வதிங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் செபிக்கிற நல்ல தகப்பனே.